பூமியை தேடி ககன் வீட்டுக்கு வராங்க மீரா. அப்போ கிருஷ்ணா சாரதாவுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வராங்கன்னு சொல்கிறாரு. ஆனால் ஆல்ரெடி அவங்க வந்துடுறாங்க. அந்த ஃபோன் அட்டன் பண்ணதும் அவங்க தான். சாரதா, நீ வந்து பூமி அங்கே இல்லைன்னு மீராட்ட சொல்லிடு அப்படின்னு கிருஷ்ணா சொல்கிறாரு. அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறது மீரான்னு தெரியாமல். சாரதா சொல்கிறாங்க, உண்மையிலேயே பூமி இங்கே இல்லை, ககன் திட்டி அனுப்பிச்சிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. கிருஷ்ணா அப்புறம் ஃபோனை வச்சிடுறாரு. ஆனாலும் இவங்க பேசுகிறது நம்பிக்கை இல்லாமல் மீரா வீட்டுக்குள்ளெல்லாம் போய் தேடுறாங்க. நிஜமாவே உங்க அண்ணா பூமியை திட்டிட்டாரா அப்படின்னு சொல்லி பூர்ணி கிட்ட கேட்குறாங்க. ஆமா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைன்னா நீங்கள் கூப்பிட்டோன்னே இப்போ வந்திருப்பாங்கல்ல அப்படின்னு சொல்கிறாங்க பூர்ணி. அப்போ எங்கே போயிருப்பா, எங்கள் வீட்டுக்கும் வரலையே அப்படின்னு சொல்கிறாங்க மீரா. பூர்ணி சொல்கிறாங்க, உங்கள் வீட்டுக்கு வரலன்னா அப்போ அவங்க அப்பாவை பார்க்க ஹாஸ்பிட்டல் போயிருப்பாங்க அப்படின்னு சொல்ல, கரெக்டு, உனக்கு தோணுது ஏன் எனக்கு தோணல அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் கிளம்பி போகிறாங்க மீரா. இந்த பக்கம் பார்த்தா பூமி ஹாஸ்பிட்டலில் உட்காந்துட்டு ககனுக்கு ஃபோன் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஃபோனை எடுக்கவும் முடியாமல் கட் பண்ணவும் முடியாமல் கலங்கி நிற்கிறாரு ககன். சாரதா வர்றாங்க. ஃபோன் ஏன் எடுக்க மாட்டேங்கிற, அப்போனா நான் அவளை மறக்க முடிவு பண்ணிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. அந்த பக்கம் திரும்பி நிற்கிற ககன் ஆமாம் அப்படின்னு சொல்கிறாரு. எங்கே என் முகத்தை பார்த்து சொல்லு அப்படின்னு சாரதா கேட்குறாங்க. அவர் அப்படியே நின்றுட்டே இருக்காரு. பக்கத்தில் போய் திருப்புறாங்க. கண்ணீர் பொல பொலன்னு கொட்டுது ககனுக்கு. மகனை பார்த்து ஷாக் ஆகி நிற்கிறாங்க. சரத்சந்திராவுடைய பொண்ணுங்கிறனால பூமியை விட்டு விலகிடுவாரா? சீரியல் அப்டேட் செஞ்சுக்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த அப்டேட்டில் சந்திப்போம்.